ஒரு நாள் பீமன் ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த காட்டின் பாதையில் ஒரு வானரன் அழகாக உறங்கிக் கொண்டிருந்தார். அதன் வாளானது பாதையை மறைத்திருந்தது. பீமன் வானரனை பார்த்து கூறினார், ஏ வானரா, உன் வாளையை எடுத்து அங்கே போடு, நான் இந்த வழியே செல்ல வேண்டும். வானரன், மெதுவாக, என்னால் என்ன செய்ய முடியும்? நான் மிகவும் முதுமையானவன். உனக்கு விருப்பம் என்றால் நீயே என் வாளை எடுத்து வைப்பாயா என்று கேட்டார். பீமன் தன்னை வலிமை மிக்கவன் என்று நினைத்தான். ஒரு சிறிய வாளையா என்னால் தூக்க முடியாது என்று எண்ணினான். அவர் வானரனின் வாளை தூக்க முயன்றார். ஆனால் அது ஒரு சிறு அங்குலம் கூட நகரவில்லை. மீண்டும் இன்னும் அதிகமாக தனது முழு சக்தியையும் கொண்டு முயன்றார். ஆனால் வாளுக்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. பீமன் மெய்சிலிர்த்தார். இது சாதாரண வானரனாக இருக்க முடியாது. அவர் வானரனிடம் கேட்டார், நீ யார்? உன்னுடைய வாளையே நான் நகர்த்த முடியவில்லை. நீ எவரோவென்று எனக்குச் சொல் என்றான். வானரன் புன்னகைத்து தனது மாயையை அகற்ற ஒரு பளபளக்கும் பிரம்மாண்டமான வடிவம் பெற்றான். அவர் வேறு யாரும் இல்லை, அனுமன். பீமா, நான் உன்னுடைய மூத்த சகோதரன் அனுமன். நீ எல்லா நேரத்திலும் உன் வலிமையையே நம்பியிருந்தால் அது அடக்க முடியாத அகம்பாவமாக மாறிவிடும். வலிமை மட்டுமல்ல, பணிவும் ஒரு வீரனுக்கு அவசியம். பீமன் பணிவுடன் இறங்கி, தாங்கள் எனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாய் என்று கூறி அவரை பணிந்து வணங்கினார்.